தஞ்சாவூர் மாவட்டம் தேவன்குடி மீனவர் காலனியைச் சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளியான இளங்கோவன், வீரமாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ், முத்துக்குமார் ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த ராஜேஷும் முத்துக்குமாரும் தாக்கியதில் இளங்கோவன் உயிரிழந்தார். இளங்கோவனை கொலை செய்த ராஜேஷ் மற்றும் முத்துக்குமார் மீது வழக்கு பதிவு செய்து இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கே அத்திக்கக்கோம்பை பகுதியைச் சேர்ந்த ஹாலோ பிளாக் நிறுவன தொழிலாளி பெருமாளும் அவருடன் வேலை பார்க்கும் இடையக்கோட்டை பாறையூரைச் சேர்ந்த ஸ்ரீதரும் மது குடித்துவிட்டு ஏற்பட்ட தகராறில் பெருமாளை கொலை செய்த ஸ்ரீதர் உடலை ஜவ்வாதுப்பட்டி நங்காஞ்சி ஆற்றில் வீசிவிட்டு சென்றுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஸ்ரீதரை கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்ல பேருந்து நிலையம் சென்றபோது பின்னால் வந்த 2 கஞ்சா போதை ஆசாமிகள் தவறான வார்த்தைகளால் திட்டியதாகவும் பின்னர் தாக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாணவிகளும் உறவினர்களும் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் சமரசப்படுத்தினர். சென்னையில் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் நொளம்பூர் பகுதியில் போதைப்பொருள் வைத்திருந்த 3 பேரை கைது செய்து 51 கிராம் மெத்தம்பெட்டமைன், 190 கிராம் ஓஜி கஞ்சா, 12.4 கிலோ கஞ்சா உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.